அதிரடியான திருப்பங்கள் நிறைந்த இந்த 3வது மற்றும் கடைசி சஃபாரியில் லெப்பர்டை ரொம்பவே க்ளோஸாக பார்த்தோம். அதை தான் நீங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஜெய்ப்பூரில் 2வது நாளில் இருக்கோம். ஏற்கனவே ஜலனா லெப்பர்ட் ரிசர்வில் 2 சஃபாரி நம்ம போயிட்டோம். இப்போ நம்ம வந்து 3வது சஃபாரி போக போகிறோம். ஏற்கனவே போன 2 சஃபாரிலையும் லெப்பர்டு சைட் ஆச்சு. நேற்று ஈவினிங்கும் வந்து லெப்பர்டு பார்த்தோம். இன்றைக்கி மார்னிங் செம்ம சைட்டிங்கு. 2 இடத்துல லெப்பர்டு பார்த்தோம். 2 லெப்பர்டு. அதாவது இந்த ஜலனா லெப்பர்ட் ரிசர்வோட கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணா அப்படிங்கிற ஒரு சிறுத்தை தான் வந்து கிங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சைஸ் ரொம்ப பெருசு. ஸோ அதை பார்க்கலாம் தான் போன வாட்டி வரும்போதே ட்ரை பண்ண பார்க்க முடியல. பட் இந்த வாட்டி நம்ம பார்த்தோம். அது தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது செம்மையாக வந்து பார்த்துட்டு அப்படியே அருமையாக அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போச்சு. செம்ம சீன் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் அது ஒன்று. அப்புறம் இன்னொரு லெப்பர்டு வந்து நம்ம ஜீப்புக்கு முன்னாடியே கிராஸ் ஆச்சு. ஸோ 2 இது பார்த்தாச்சு. இப்போ 3வது சஃபாரி போக போகிறோம். 3வது சஃபாரிலேயும் நல்ல ஒரு சைட்டிங் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம தங்கியிருக்கிற ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ரூமாக இருக்குது. ஏசி ரூமு. நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட 2000 ரூபா, 2100, 2200 ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அகோடா வெப்சைட் மூலமா பண்ணும்போது 1500 தான் வந்தது. ரொம்ப சீப்பு. இதில் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேறு. உண்மையிலே கிடைக்காது. ஸோ நம்ம ஊர்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் லெப்பர்ட் ரிசர்வ் பக்கத்துலேயே அது இருக்குது. ஸோ நம்ம இப்போது 3வது சஃபாரிக்கு வந்து பாருங்கள், நம்ம ஆன்லைனில் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட காமிச்சோன்னா இந்தமாரி ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. இதை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளார போகும்பொழுது அவங்க வந்து நம்ம ஐடி ப்ரூஃபை வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார பர்மிட் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்லாம் உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு அலோடு கிடையாது. வாங்க இப்போ நம்ம இந்த 3வது சஃபாரியில் நமக்கு லக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய சஃபாரி ஈவினிங் 4:15 ஸ்டார்ட் ஆகி 6:45 முடியும். அதாவது 2.5 மணி நேரம் இந்த சஃபாரி டூரேஷனு. நம்ம 4:15 சஃபாரி ஸ்டார்ட் ஆகும்பொழுது ஓப்பன் ஜீப் சஃபாரி வேலை. செம வெயில். ஏன்னா ராஜஸ்தான் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாலும் நம்ம லெப்பர்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் போனதுனால அது தெரியல. இன்றைக்கி காலையில் நாம் இந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் ராணா லெப்பர்டு வந்து இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி திரும்ப வருதா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் எதுவும் சைட் ஆகலை. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கிருந்து கிளம்பிட்டோம்.
எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு சிட்டிக்குள்ளார ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிறதும் அதில் இந்த மாதிரி ஒரு லெப்பர்ட் ரிசர்வ் இருக்கிறதும் இதுதான் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ரிசர்வ் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் இப்படி ஒரு அடர்ந்த காடும் அதுக்குள்ளார இவ்வளோ சிறுத்தைகளும் இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. நம்ம காலையில் வந்தப்போ அடுத்தடுத்து நமக்கு லெப்பர்ட் சைட்டிங் ஆகிட்டே இருந்தது. நாங்கள் ஏறக்குறைய ஈவினிங்கில் வந்து நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி ஏறக்குறைய ஒரு 1 hour ஆகிடுச்சு. இன்னும் நம்மளால் லெப்பர்ட் எதுவும் பார்க்க முடியல. நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாட்டர் ஹோல் பக்கத்துலேயும் ஜீப்பை நிறுத்தி வெயிட் பண்ணி பார்த்தோம் சிறுத்தை வருது அப்படின்ட்டு. ஏன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி குடிக்கிறதுக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே வரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் மயில் தான் வந்து ஒரு 2 மைல் அங்கே நின்றுட்டு இருந்தது. நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது தெரியாது இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சிறுத்தை ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது. மயில் ஒன்று அழகாக தோகையை விரித்து காமிச்சிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் மூவ் பண்ணி போனோம். ஏன்னா எந்த ஒரு இடத்துல சந்தேகத்திற்கிடமான இடமா இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்தோம். பொதுவாக ரெகுலராக அந்த இடத்துல வந்து சிறுத்தையோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொன்னார். அதனால் சில இடங்கள்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு திடீர்னு ஒரு தகவல் வந்தது. ஏற்கனவே நாம் வந்த அந்த குட்டைக்கு பக்கத்தில் ஒரு சிறுத்தை ஒன்று ஸ்பாட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. உடனே நம்ம டிரைவர் வேகமாக அந்த இடத்துக்கு போனார். லெப்பர்டு ஸ்பாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நமக்கு போய் சேர்ற வரைக்கும் உயிர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் நம்ம போகிறதுக்குள்ளார எங்கே சிறுத்தை வேறு எங்கேயாவது போயிட போகுது, நம்ம அதுக்குள்ளார போயிடணுமே அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு ஸ்பாட் ஆகுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி ஸ்பாட் ஆன சிறுத்தையை எங்கே நம்ம மிஸ் பண்ணிட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக வந்தோம். வந்து பார்த்தோன்னா சிறுத்தை அந்த இடத்துல இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு உயிர் வந்தது அப்படின்னு சொல்லணும். அது ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த குட்டை பக்கத்தில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது.
इधर देखा तो லைஃப்பில் சிறுத்தையை இப்படி ஒரே இடத்துல உட்காந்துருந்து ரிலாக்ஸ்டாக பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். பொதுவாக சிறுத்தைன்னா வாமா மின்னல்ங்கிற மாதிரி சடார்னு இங்கேருந்து அங்கே போவோம், தடார்னு அங்கே போயிடும். அதனால் ரொம்ப நேரம் நின்று நிதானித்து பார்க்கவே முடியாது. இந்த வாட்டி தான் உண்மையிலே நம்ம இந்த ட்ரிப்பு வந்ததோட பர்பஸ் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அருமையான சைட்டிங். இன்றைக்கி மார்னிங்கும் சரி, இந்த ஈவினிங் சஃபாரிலையும் வந்து செம்ம சைட்டிங் கிடச்சிது நமக்கு. அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்த சிறுத்தை அப்புறம் என்ன நினச்சதோ தெரில, சடார்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சிறுத்தை தூங்கி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டீப் ஸ்லீப்பே போயிடுச்சு. நாம் மனிதர்கள் எப்படி தூங்கும் பொழுது அங்கேயும் இங்கேயும் பிறண்டு பிறண்டு படுப்போமோ அந்த மாதிரி அதுவும் பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருந்தது. மேலே ஈயெல்லாம் வந்து முக்கும்போது அதையும் தட்டி விட்டுட்டு திரும்ப தூக்கத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் பொறுத்து பொறுத்து பார்த்துது, இவனுங்க போயிட்டான்னா கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னுட்டு. நம்ம ஆளுங்க யாரும் அந்த இடத்த விட்டு நவுற மாதிரி இல்லை. சரி நீங்கள் நவுறல நான் என்ன, நான் நவுந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு நவுந்து உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சுது. அது என்னதான் நம்மளை விட்டு ஒதுங்கி போனாலும் நாம் அதை விட்டு ஒதுங்கி போகிற மாதிரி இல்லை. அதனால் திரும்பவும் அதை சேஸ் பண்ணி எல்லாரும் போக ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் ஒரு குட்டைக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணோம் தெரியுமா, 2 மைல் கூட நின்றுட்டு இருந்தது. திரும்பவும் அது அந்த இடத்துக்கு தான் வரும் அப்படின்னுட்டு எல்லா ஜீப்பும் அந்த குட்டைக்கிட்ட போய் வெயிட் பண்ணாங்க. நாமளும் அதே இடத்துக்கு போய் வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு கொஞ்ச நேரத்தில் கைமேல் பலன் கிடச்சிது. கரெக்டாக அந்த சிறுத்தை இந்த குட்டை பக்கத்தில் வர ஆரம்பிச்சுது. வந்தோடனே தான் அதுக்கு தெரியுது, திரும்பவும் இங்கேயும் வந்துட்டிங்களாடா அப்படிங்கிற அது மைண்ட் வாய்ஸை நம்மளால் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. इसको पीछे करा दो ना, इसमें कोई आगे पीछे नहीं करता है। सर यही ठीक है, पानी पीने आगे भी रुकेगा नहीं, कोई वो आने दो, एडजस्ट कर लें। आगे मतलब ये जरा से एंगल बन रहा है हमारे बिगाड़ में। बढ़िया गणेश உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் அங்கிருந்து இங்கே வந்து உட்காந்தேன்.
இங்கே வந்தாலும் இங்கேயும் நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறீங்களேன்னு அது வெறுத்து போய் வேற ஒரு இடத்துக்கு போச்சு. நம்ம டிரைவர் மற்ற ஜீப்பெல்லாம் விட்டுட்டு இன்னொரு புது ரூட்டை கண்டுபிடிச்சி அது வழியாக அதை போய் சேஸ் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூட்டில் போனார். எங்கடா நம்ம டிரைவர் சுற்றி வளைச்சி எங்கேயோ போகிறாரே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே ரவுண்ட் அடித்து மற்ற ஜீப்புக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்போ ஆப்போசிட் சைடில் நம்ம மட்டும்தான். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா மற்ற ஜீப்புக்கு பின்னாடி நாம் இருந்தோம். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து அது ரோடு கிராஸ் பண்ணால் தெரியாது அப்படிங்கிறதுக்காக இவர் நேக்காக என்ன பண்ணியிருக்காரு, நல்லா சுற்றி வந்து இங்கே நிறுத்திட்டாரு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் லெப்போர்டு கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் சுற்றி வந்ததுக்கு கைமேல் பலன் கிடச்சிது. நாங்கள் கெஸ் பண்ண மாதிரியே கரெக்டாக எங்கள் ஜீப்புக்கு முன்னாடி அது கிராஸ் பண்ணுறதுக்காக வந்துச்சு அந்த சிறுத்தை. உள்ளுக்குள்ளார அந்த சிறுத்தை போச்சு. எங்கடா உள்ளுக்குள்ளார போன சிறுத்தை ரொம்ப நேரம் ஆகியும் வெளியிலேயே வரலையே அப்படின்னு சைடில் போய் பார்த்தா தூங்குடா கைப்புள்ள அப்படின்னு சொல்கிற மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே போய் பாவம் அதுக்கு என்ன தூக்க கலக்கமோ நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சு அது தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா போய் சூஸ் பண்ணி தூங்கிட்டு இருந்தது. निकले बंद निकलने की वजह से मांगा ये आगे नहीं जा रही है। हमने पता पूरी घुमा के लाके सामने लगा दो, सामने आ जाओ, आगे लो पूरा बड़ा पहले बता कर बड़ा गाड़ी आ गई ये फोटो लो मस्त है। फोटो निकल ली हुई है இதுக்கு மேலே இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பாவம் ரொம்ப அது டயர்டாயிடுச்சு, தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி திரும்ப ரிட்டர்ன் ஆக ஆரம்பித்தோம். உண்மையை சொல்லணுன்னா ஜலனா நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்தோமோ அந்த பர்பஸ் 100% சால்வ் ஆகிடுச்சு, நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா நம்ம சிறுத்தையை ரொம்ப திருப்தியாக ஒரு பக்கத்துலேயே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக சம்மரில் இவ்வளோ கோடை வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் நம்ம வந்திருந்தோம். உண்மையிலே வந்ததுக்கு கைமேல் பலன் கிடச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லெப்பர்ட்ஸை
அதாவது ஃபஸ்ட்டு சஃபாரிலையும் பார்த்தோம், 2, 3 சஃபாரிலையுமே நம்ம பார்த்தோம். இதில் 2வது சஃபாரிலையும் இந்த 3வது சஃபாரிலையும் ரொம்பவே திருப்தியாக ரொம்ப க்ளோஸ்லேயே வந்து சிறுத்தைகளை வந்து பார்த்த திருப்தியோட இப்போ நம்ம திரும்ப ரிட்டர்ன் ஆகிறோம். இதோட இந்த ஜலானாவும் முடியுது. இதுக்கு அடுத்தது நாம் நாளைக்கு ரொம்ப இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான டைகர் சஃபாரியான ரந்தம்போருக்கு நம்ம போக போகிறோம். அங்கேயும் சம்மரில் வந்து செமையான சைட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோம். அதை நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.